வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் வட மாநிலங்கள் தத்தளிக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு வெள்ளத்தின் பாதிப்பு உள்ளது. அதன் வீரியத்தை தான் அடுத்து நாம் பார்க்க போகும் காட்சிகள் பிரதிபலிக்கின்றன. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். டெல்லி, ஹரியானா மாநிலங்களில் தற்போது எங்கு திரும்பினாலும் தண்ணீர் தான். மேகவெடிப்பு, கனமழை என தொடரும் இயற்கையின் சீற்றத்தால் நிலை குலைந்து கிடக்கின்றன வட மாநிலங்கள். யமுனை நதி தொடர்ந்து அபாய கட்டத்தை தாண்டி ஓடுகிறது. இதனால் கரையோர குடியிருப்புகளை கடல் போல வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் வெள்ளம் சூழ்ந்த வீடுகளிலிருந்து படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்படுகிறார்கள். படகுகள் செல்லாத இடங்களில் டிராக்டர்களை பயன்படுத்தி மக்களே பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். டெல்லி, ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் மழை தொடரும் நிலையில் வெள்ள பாதிப்புகள் நீடிக்கின்றன. இரு மாநிலங்களிலும் உள்ள ஆறுகள் கரைபுரண்டு ஓடுகின்றன. பஞ்சாபில் கிராமப்புறங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படைகள், ராணுவம் ஆகியவை இணைந்து மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளன. பஞ்சாபில் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. யமுனை நதியில் வெள்ளம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் டெல்லியில் கரையோரப் பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலம் ஷிம்லாவில் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. தொடர் மழையால் மின் விநியோகமும் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் 2.5 மாதங்களில் 95 பேர் வெள்ள பாதிப்பால் இறந்துள்ளனர். 45 மேகவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. காஷ்மீர் மாநிலமும் வெள்ளத்தின் பிடியில் தவித்து வருகிறது. ஜம்மு, ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. நாட்டின் பிற மாநிலங்களோடு இணைக்கும் பிரதான சாலையிலும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது.